அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் கருட பஞ்சமியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்று கருட வழிபாடு பண்றதுனால இத்தனை பலன்கள் நமக்கு கிடைக்குமா? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கருட பஞ்சமின்றது மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் வாகனமான கருடனை வழிபடும் நாளாகும். பெரிய திருவடி, பக்ஷிராஜா, வைணவதேயா, விஷ்ணு வாகனம், நாகாந்தகம், சுபர்ணா, கருத்மந்தம் மற்றும் காசியபேயா என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்திலும் இந்து பஞ்சாங்கத்தின்படி சிரணவ மாதத்தில், அதாவது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் வளர்பிறையின் சுக்லபட்ச பஞ்சமி 5வது நாளில் இது கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி என்ற 2 நாட்களுமே வழிபாடுகள் செய்யப்படும். அந்த வகையில் இன்று கருட பஞ்சமியும் நாக சதுர்த்தியும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கருடனை வழிபாடு செய்வது சிறப்பாகும். கருட பஞ்சமி புராணம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கருடன் கழுகு போல வெள்ளை முகம், தங்க நிறத்தில் உடல், பெரிய சிவப்பு நிற இறக்கைகள் மற்றும் தலையில் கிரீடம் அணிந்தவர் என்றும் மிகவும் வலிமையானவர் என்று புராணங்கள் விவரிக்கின்றன. புராணங்களின்படி காஷ்யப முனிவருக்கு கத்ரு மற்றும் வினயதா என்ற 2 மனைவிகள் இருந்தனரா. கத்ரு 1000 பாம்புகளை தனது குழந்தைகளாக பெற்றெடுத்தார். வினயதா கருடனை மட்டுமே பெற்றெடுத்தார். கத்ரு மற்றும் வினயதா இருவரும் கடலை கடக்கும் போது 7 தலைகள் கொண்ட ஒரு வெள்ளை நிற குதிரை பறந்ததை பார்த்தனர். பறக்கும் குதிரையான உச்சைஸ்ரவசின் வாள் என்ன நிறத்தில் இருக்கும் என்பது பற்றி இருவரும் பந்தயம் கட்டுகிறார்கள். 1000 பாம்புகளின் தாயான கத்ரு குதிரையின் வால் நிறம் கருப்பு என்றும், கருடனின் தாயான வினயதா நிறம் வெள்ளை என்றும் கூறினார். பந்தயத்தில் தோல்வி அடைந்தவர் மற்றவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் மேற்கொண்டனர். அமிர்த கலசத்தை தேவர்களின் தலைவனான இந்திரன் வைத்திருந்தார். கருடன் இந்திரனிடமிருந்து அமிர்த கலசத்தை திருடி நாகர்களுக்கு வழங்கி தன்னையும் தனது தாயையும் அவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்தான். நாகர்கள் எவ்வளவு கொடூரமாக நடந்தாலும் அதை பற்றி வெளிக்காட்டாத கருடன் தனது தாயாருக்காக இந்திரனிடம் அமிர்த கலசத்தை திருடியதும், சாகாவரம் கொடுக்கும் அமிர்தத்தை ஒரு துளி கூட பருகாமல் அப்படியே நாகர்களிடம் கொடுத்ததையும் பார்த்து வியந்து போனாராம் விஷ்ணு. கருடனுக்கு ஒரு வரம் அளித்தாராம் விஷ்ணு பகவான். கருடன் உடனே தனக்கு விஷ்ணுவை விட உயர்ந்த பதவி வேண்டும் என்று கூறி விஷ்ணுவின் வாகனமானார். அம்மாவும் மகனும் கருட தரிசனம் எவ்வளவு அரிதானது மற்றும் சுபிட்சமான பலன்களை தரும் என்பது பலரும் அறிந்த விஷயம்தான். வைணவர்களின் சமயத்தில் பெருமாள் ஆலயங்களில் மூலவர் சன்னதிக்கு சென்று மூலவரை வணங்குவதற்கு முன்பு கருட வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நியதியாக கருதப்படுகிறது. கருடன் காசிபர் வினயதா தம்பதிக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பறவை இனங்களின் அரசனாவார். கருடனுக்கும் அவரது தாயான வினயதாக்கும் இடையே உள்ள எல்லையில்லாத பிணைப்பை வெளிப்படுத்தவே கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது. அம்மாக்கள் மற்றும் மகன்களுக்கு இடையேயான அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் கொண்டாட அதிகரிக்க இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் கருடனை வணங்குகிறார்கள். கருட வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள்: கருடனின் கனிவான பார்வையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வேண்டியது எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவது உறுதி. விஷ்ணுவின் வாகனமாக இருப்பதால் விஷ்ணு பக்தர்கள் அனைவராலும் வணங்கப்படுகிறார். மேலும் தொடர்ந்து கருட வழிபாடு செய்பவர்களுக்கு அனிமா, மகிமா, லகிமா என்ற 8 விதமான சித்திகளை அருளக்கூடியவர். நாகர்களின் பிடியிலிருந்து தன்னையும் தனது தாயையும் காத்து கொண்டதால் கருட வழிபாடு அனைத்து விதமான நாக தோஷங்களில் இருந்து விடுபட உதவுகிறது. கருட பஞ்சமி அன்றே கருட வழிபாடு செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள்: பாம்புகள் மற்றும் பிற விஷ ஜந்துக்களால் ஆபத்து நேரிடுமோ என்ற பயம் நீங்கும். கண் திருஷ்டி, பில்லி சூனியம் மற்றும் பிற எதிர்மறை ஆற்றலை இது அகற்றும். சர்ப்ப தோஷத்தால் ஏற்படும் தீராத நோய்கள் தீரும். எல்லா நியாயமான விருப்பங்களும் படிப்படியாக நிறைவேறும். மனக்கவலைகளிலிருந்து விடுபட முடியும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். புகழ், பெயர், செல்வம் கிடைக்கும்.
தோஷங்கள் நீக்கும் கருட பஞ்சமி விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம்? பொதுவாகவே பஞ்சமியில் விரதம் இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பது ஐதீகம். எனவே கருட பஞ்சமி என்ற விரதம் இருப்பது அனைத்து தோஷங்களையும் நீக்கும். பெருமாள் ஆலயத்தில் கருட வழிபாட்டை மேற்கொண்டு விளக்கு ஏற்றலாம். இந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி திதி வருகிறது. பொதுவாகவே பஞ்சமியில் விரதம் இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பது ஐதீகம். எனவே கருட பஞ்சமி என்று விரதம் இருப்பது அனைத்து தோஷங்களையும் நீக்கும். பெருமாள் ஆலயத்தில் கருட வழிபாட்டை மேற்கொண்டு விளக்கு ஏற்றலாம். முளை கட்டிய பயிறு, வெல்லம் மற்றும் அரிசி சேர்த்து செய்த இனிப்புகள், பச்சையான பசும்பால், நாவல் பழம் ஆகியவற்றை கோவிலுக்கு வழங்கலாம். என்ன சொந்தங்களே, கருட பஞ்சமியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். அது அற்புதமான ஒரு நாள்ல, மிக சக்தி வாய்ந்த இந்த நாள்ல பெருமாள் கோவில்ல வச்சிருக்கக்கூடிய கருட பகவானை போய் தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அனைத்துமே கிடைக்க பெறுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு அருமையான ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.